காலத்திலே ஆதி திருவையிலே பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நல்ல உறுதுணையாகவும் அவர்களுக்கு திடம் அளிப்பவராகவும் தொடர்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வளர்வதற்கு வாழ்வதற்கு மக்களை தயார் செய்த பணியிலே பெரும் பங்கு வகிப்பவர் புனித செபஸ்தியார். இவர் தனது வீரத்தால் மட்டுமல்ல, தனது உடனிருப்பாலும் பிறருடைய அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவர். இவர் யார் யாரெல்லாம் நம்பிக்கையிலே தளர்ந்து இருந்தார்களோ அனைவருக்கும் கிரியா ஊக்கியாக இருந்து அனைவரையும் இறைவனுடைய பாதத்திலே சேர்ப்பதற்கு மிகுந்த ஊக்கத்தோடு உழைத்தார். இன்று நாம் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல்கள் பல உள்ளன. பல்வேறு நேரங்களிலே நாம் நமது நம்பிக்கையும் ஏன் வாழ்கிறோம் என்கின்ற அர்த்தத்தையும் கூட இழந்து நிற்கின்றோம். அப்படிப்பட்ட பொழுதிலே சூழல்களிலே புனித செபஸ்தியாரின் பரிந்துரை நமக்கு மிகவும் தேவையாக உள்ளது. இவர் நமது நம்பிக்கையிலே நாம் உறுதிப்பட என்னாலும் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். மேலும் தொடர் கொள்ளை நோய்களுக்கும் கொடிய வாதைகளுக்கும் உட்படுகிற பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் புனித செபஸ்தியாரிடம் மன்றாடியதாகவும் அதன் மூலமாக அருளை பெற்று நல்ல உடலுள்ள சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப்பட்டுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படுவதை விட உமக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆட்சியின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை
தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு